ஹலோ ஆல், வெல்கம் டு குடியா ரிவா விலாக்ஸ். நான் உங்கள் ரிவா. இன்றைக்கி நம்ம கணேஷ் மண்டாலா ஆர்ட் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ஹைலைட்டர்ஸ், பிளாக் பென், பென்சில், காம்பஸ், இரேசர், ஷார்ப்னர், ஸ்கேல் அண்ட் ப்ரொடெக்டர். நான் வரைகிறது A4 ஷீட். ஸோ அதோட லென்த் 21 சென்டிமீட்டர் அண்ட் பிரெத் 15 சென்டிமீட்டர்ஸ் இருந்தது. ஸோ சென்டராக ஒரு டாட் வச்சுக்கிட்டு அதில் காம்பஸை ப்ளேஸ் பண்ணி கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் வரைஞ்சிக்கிட்டேன். தென் ப்ரொடெக்டரை யூஸ் பண்ணி எவ்ரி 10 டிகிரி ஆங்கிளுக்கு டாட் வச்சுட்டு அதுலேருந்து லைன்ஸை ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் நம்மளுக்கு கான்சென்ட்ரிக் சிமெட்ரிக் ஆங்கிள்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ட்ராயிங் வரைகிறப்போ எல்லா ட்ராயிங்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ சென்டரில் இப்போ பார்த்திங்கன்னா கணேஷை நான் ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கணேஷை நம்ம ஹைலைட்டாக காட்ட போகிறோம். சுற்றி இருக்கிற அந்த சர்க்கிள்ஸில் வர ட்ராயிங்ஸ்க்கு நான் கலர் கொடுக்க போகிறேன். கணேஷை ப்ளைனாக விட போகிறேன். ஸோ தட் சுற்றி இருக்கிற அந்த கலர்ஸ் ஹைலைட்டட் ஆகிட்டு நம்ம கணேஷை தனியாக எடுத்து காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ரிலேட்டடான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா என்னோடய சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது இதில் கமெண்ட்ஸ் பண்ணணுன்னு இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கமெண்ட்ஸை படிச்சுட்டு அதுக்கான ஃபீட்பேக்கை நான் எடுத்துக்கிறேன் அண்ட் ரிப்ளை பண்ணுறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஆர்ட் அண்ட் ரிலேட்டட் வீடியோஸ் பிடிக்கும்னா அவங்களுக்கும் இந்த சேனலில் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ கணேஷை ட்ரா பண்ணி முடித்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு சர்க்கிளில் வி ஷேப்பில் நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஸோ வி ஷேப்புக்கு பக்கத்தில் சின்ன சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டேன். அண்ட் அந்த ட்ரையாங்கிளோட சென்டரில் ஒரு சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டேன். இது ஃபுல் டயக்ராம் முடிக்கணுன்னா லாங் வீடியோவாக போகும். அதனால் நான் இதை குவார்ட்டர் அளவுக்கு ட்ரா பண்ணிக்கிட்டு தென் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஃபுல் டயக்ராம் முடிச்சுட்டு தென் தான் கலர் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு லைனில் என் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கிட்டு அதுக்கு சென்டரில் ஒரு டாட் வச்சுக்கிட்டு ஒரு கோடு மாதிரி இழுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு டயக்ராமை கம்ப்ளீட் பண்ணுறேன். நான் இப்போ போடுற மண்டாலா ஆர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பேசிக் டிசைன்ஸ் தான். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு சர்க்கிளில் ஸ்ப்ரில் மாதிரி நம்ம தீபாவளி சங்கு சக்கரம் இருக்குல்ல அது மாதிரி ஸ்ப்ரில் மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு லைனை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது லோட்டஸோட இதழ் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாக ஏரியா ஃபில் ஆகும் இந்த டிசைன்ஸ் போட்டோன்னா. ஸோ அந்த லோட்டஸோட பெட்டல்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கிட்டு ஒரு சைடில் கோடு போட்டுட்டு லைன்ஸாக எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு சைடு அதர் ஹாஃபில் சின்ன ஒரு டெய்ஸி ஃப்ளார் மாதிரி ஆர் எல்ஸ் சன்ஃப்ளவர் மாதிரி நான் ஃபுல்லாக வரைஞ்சி அந்த பெட்டல்ஸோட லைனை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பெட்டல்ஸ்க்கு நடுவில் கொஞ்சம் கேப் இருக்குது. அந்த கேப்பில் நீங்கள் வேணும்னா இன்வெர்ட்டட் ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுட்டு அந்த கேப்பையும் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு சின்ன லோட்டஸ் ஓப்பனாக இருக்கிற மாதிரி நான் வரைகிறேன். ஸோ நடுவில் ஒரு ஸ்ப்ரில் போட்டுக்கிட்டு சின்ன பெட்டலாக அந்த ஸ்ப்ரில்ஸுக்கு போத் சைடு போட்டுக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் பெரிய பெட்டலாக அந்த சின்ன பெட்டலுக்கு பக்கத்தில் வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ ஃபுல் டயக்ராமை நான் ட்ரா பண்ணி முடிச்சுட்டேன். தென் நம்ம கலர் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நான் ஃபேபர் கேஸ்டல் அண்ட் செல்லோ இந்த ரெண்டோட ஹைலைட்டரை யூஸ் பண்ணி தான் நான் கலர் பண்ணேன். இந்த ஆர்ட் சப்ளைஸ் எல்லாமே நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற பேசிக் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் தான், நம்ம பசங்க யூஸ் பண்ணுறது தான். ஸோ இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நான் எந்த பென்னுமே வாங்கலை அண்ட் எந்த ஆக்சசரிஸ் ஆர் மெட்டீரியல் எதுவும் எக்ஸ்ட்ரா வாங்கலை. நான் வீடியோ ஷூட் பண்ணுறதுமே பேசிக்காக ஃபோனை மேலே ஸ்கேலில் டைப் பண்ணிவிட்டு டாப் ஆங்கிளில் ஒரு டேபிள் மேலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே பிரிக்ஸை வச்சுட்டு சப்போர்ட் பண்ணிவிட்டு அப்படியே தான் வீடியோ ஷூட் பண்ணுறேன். இதுக்காக நான் எதுவும் ஸ்டாண்ட் அதெல்லாம் வாங்கலை. மேபி லேட்ரான் வாங்குகிற சான்ஸ் இருக்குது. தென் ஃபுல்லாக பெட்டல்ஸ்க்கு கலர் பண்ணி முடிச்சுட்டு அதே மாதிரி தான்
வாட்டர் சர்க்கிள் மட்டும் நான் கலர் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். தென் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கலர் பண்ணிவிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டட் வீடியோவை காட்டுவேன். இந்த வீடியோக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் அந்த சின்ன தாமரைக்கு பிங்க் கலர் கொடுத்துட்டு ஃபுல் மண்டலா ஆர்ட்க்கும் கலர் பண்ணிட்டேன். கணேஷ்க்கு பின்னாடி இருக்க கிரீடமுக்கு மட்டும் எல்லோ கலரில் ஸ்கெட்சில் கலர் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன் கணேஷ் மண்டலா ஆர்ட்டை. ஃபுல் ஃபினிஷ்டு மண்டலா ஆர்ட் இதுதான். தேங்க்யூ.